பேரவை தலைவர் அவர்களே, இன்றைக்கு 40 ஆண்டுகளுக்கு முன்னர் இருந்தே முள்ளியவளை அஞ்சல் அலுவலகத்தின் ஊடான சேவை வழங்கல் தரம் உயர்த்தப்பட்டு நடைபெறுவதாக அறிய முடிகின்றது. ஆனால் கட்டிடங்கள் காணிகள் தான் இல்லை. தொடர்ந்து வாடகை கட்டிடங்களில் இயங்கும் முள்ளியவளை அஞ்சல் அலுவலகத்துக்கான காணி அளவீடு 1986/7/2 மேற்கொள்ளப்பட்டு அஞ்சல் அலுவலக கட்டடத்துக்கான வரைபடமும் தயாரிக்கப்பட்டிருந்தது. பி பிளான் நம்பர் M21 சர்வே மைப் கேப்பாப்பிளவு தொடக்கம் குமுளமுனை வரையான கிட்டத்தட்ட 22 கிராம அலுவலர் பிரிவுகளுக்கான அஞ்சல் சேவைகளை வழங்கும் குறித்த அஞ்சல் அலுவலகத்துக்குரிய காணி இராணுவ கையகப்படுத்தலில் அவர்களின் பயன்பாட்டில் இல்லாத வெற்றுக்காணியாகவே காணப்படுகின்றது. அதாவது இராணுவத்தினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கின்றது. அதற்குள் எந்தவித கட்டடங்களும் இல்லாமல் தனியாக பற்றைகள் உள்ள காணியாக காணப்படுகின்றது. தேசிய மக்கள் சக்தியின் ஆட்சியில் இராணுவம் உள்ளடங்கலாக பல்வேறு திணைக்களங்களினதும் ஆக்கிரமிப்பில் உள்ள காணிகள் விடுவிக்கப்படுவதற்கான ஒழுங்குகள் நடைபெறுவதாக கூறப்படும் இவ்வேளையில் முள்ளியவளை அஞ்சல் அலுவலகத்துக்கென 35 ஆண்டுகளுக்கு முன்னர் அளவீடு செய்து வரைபடமாக்கப்பட்ட குறித்த காணியை இராணுவ கையகப்படுத்தலிலும் பயன்பாடற்று காணப்படும் குறித்த காணியை இவ்வாண்டே விடுவிப்பதற்குரிய தலையீட்டை வெகுஜன ஊடக அமைச்சர் பிரதி அமைச்சர் என்ற வகையில் தாங்கள் மேற்கொள்வீர்களா என எனது முதலாவது கேள்வியை கேட்டுக்கொள்கின்றேன்.